தனுசுக்கு அதிபதி வந்து குரு. பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி கடகத்துல உச்சத்துல இருக்காரு. அங்கிருந்து நேரா பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையா வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க, அதாவது வாயை நம்பி மூலதனம் பண்ணி வாயை மூலதனமா வச்சு பிழைக்கக்கூடியவங்க, எங்கள மாரி ஜோசியக்காரர்கள், வக்கீல்கள், அப்புறம் வந்து ஆசிரிய பெருமக்கள், நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு காலகட்டத்த வந்து இந்த குரு உருவாக்கி குடுக்கும் கண்டிப்பா. இந்த தனுசு ராசிக்கு, தனுசு லக்னக்காரங்களுக்கு 2 பேத்துக்குமே. ஏன்னா, இப்ப இருக்கிற அந்த உச்சகுரு வாக்குஸ்தானத்த ரொம்ப பலமா, அதாவது நீங்க புத்தியில வந்து என்ன நினைக்கிறீங்களோ, அத வந்து சிறந்து என்ன சொல்றது? யோசனை பண்ணி சரியான ஒரு அமைப்புல பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த வழிவகைய செஞ்சு குடுப்பான் குரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா வாக்குஸ்தானத்த பார்க்கறதுனால. அப்புறம் 4ஆம் வீடுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி இருக்கு. அத வந்து வக்ரத்துல இருக்கு சனி, அத உச்சகுருவுடைய பார்வை இருக்கு. அப்போ அஷ்டாங்கத சனின்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா சனி ரிவர்ஸ்ல வந்திருக்காரு. ரிவர்ஸ்ல தான் இருக்காரு. ஆனா மீனத்திலே தான் இருக்கு. அது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிசாரம்ன்னு சொல்றீங்களா? திருப்பி வந்து என்னாகும்? அதாவது வக்ரம்ன்னு சொல்றீங்களா? வக்ரத்துல வந்து திருப்பி அதிசாரத்துக்கு போயிடும் மறுபடியும். ஆனா ராசிய விட்டு மாறாது அங்கேயே தான் இருக்கும். இப்ப 4ஆம் இடம் பார்க்கறனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில ஏதாவது தடைகள் இருந்தால், சின்ன பிள்ளைக, அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த மாரி இருக்கிறவங்க வந்து கல்வியில வந்து தடை ஏற்பட்டிருந்தால், அவங்களுக்கு அந்த கல்வி நல்ல விதமா தொடரும். யாராவது வந்து படிச்சுட்டு பாதியில நிறுத்தியிருப்பாங்க. அத வந்து மறுபடியும் தொடர வைக்கும். உங்களுக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்கும். நல்ல காலேஜ்ல நீங்க நினைக்கிற மாரி அட்மிஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சனி வக்கரம் இருந்து வாச்சுன்னா, உங்களுக்கு நல்ல பலன்கள தான் செய்யும். இது வந்து உங்களுக்கு தனுசுக்கு அவன் செய்வானா? அஷ்டாங்கத சனிலாம் நினைக்க வேண்டாங்க. அது தசாபுத்தி நடக்கும்போது பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அதனால குழம்பிக்காதீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுடைய விரயஸ்தானத்த பார்க்குது. அப்ப நீங்க சுப விரயமா பண்ணலாம் நீங்க. வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், காது குத்து வைக்கலாம். அப்புறம் வந்து வளைகாப்பு நடத்தலாம். இந்த மாரியான சுப விரயங்களுக்கு தேவையில்லாம மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த மாரி சுப விரயங்கள பண்ண வைப்பான் குரு. கண்டிப்பா செய்ய வைப்பான். ஏன்னா வாக்குஸ்தானத்த வேற பார்க்குறான் இல்லையா? செல்வம் பெருகும் உங்களுக்கு. அதனால பயப்பட வேண்டாம். தைரியமா இருங்க. என்னங்க எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றனால தான் நல்லா இருக்குன்னு சொல்றோம். உங்களுக்கு வந்து இப்ப அஷ்டாங்கத சனிய குறிப்பிட்டு சொன்னோம்னா, சனி தசாபுத்தி நடந்ததுன்னா, இந்த இடம் வாங்குறது, பிடிக்கிறதுலலாம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. சனி தசை நடக்குதான்னு பார்த்துக்கங்க. புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து அஷ்டமத்து சனி வந்து 8ல வர்றது, அஷ்டாங்கத சனி 4ல வர்றது. அது நடந்துட்டு இருக்கு. அதனால இடம், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி நடக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தி நடந்ததுனால் பார்த்து செய்யுங்க. அதுதான் இப்ப ஆவணி மாத பலன்கள் இந்த தனுசு ராசி லக்னத்துக்கு. மகிழ்ச்சி.